மலரும் பூமி விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கற்பூர கரைசலுங்க. அதாவது எல்லா பயிருக்கும் எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்தாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்காக கண்டுபிடிச்சிட்டுங்க. நான் இதை விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். கற்பூர கரைசலை எப்படி அதை தயார் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் எப்படின்னா இந்த ஒரு சிலர்லாம் இந்த யூடியூப்பில் இதை பற்றி போட்டிருக்காங்க. அதாவது அதை மண்ணெண்ணெய் மிக்ஸ் பண்ணணும், அது பண்ணணும், அதெல்லாம் தவறுங்க. இதை எப்படி செய்யணுன்றத அந்த முறையை நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இந்த கற்பூர கரைசலுக்கு தேவையான அந்த பொருட்களை இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஒரு டேங்க்குக்கு உண்டான அளவு, அதாவது ஒரு பேட்ரி ஸ்பேயர் இது 15 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அதுக்கு உண்டான ஒரு அளவு தான் இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல 100 மில்லி வேப்பெண்ணெய். இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் ஜாரை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் எல்லாத்தையுமே ஊற்ற கொள்ள உங்களுக்கு அது வசதியாக இருக்கும். அளவு கரெக்டாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த வேப்பெண்ணெயை நம்ம என்ன பண்ணுறோம்னா நீரில் கரையும் தன்மைக்கு மாற்றணும். எந்த எண்ணெயும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலைகள் மேலே உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஒரு மாதிரி கருகிடும். அதனால தான் முதல்ல இதை நீரில் கரையும் தன்மைக்கு மாற்றுறோம். இது பல விதம் இருக்குதுங்க. ஒன்று இந்த கடைகளில் விற்கும் இந்த நம்ம இயற்கை ஷாம்புகள், இப்போ தலைக்கு போடுறது, அதுக்கு அடுத்தபடியாக அந்த காதி சோப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கரைச்சி நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பூந்திக்காய் ஜூஸு, அதை வேணால் முன்கூட்டியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது தேவையான அளவு அதை எடுத்துக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னா அந்த பூந்திக்காய் ஜூஸை 1 கிலோ அந்த பூந்திக்காயை இடித்து என்ன பண்ணோம்னா ஒரு 5 லிட்டரு தண்ணியில் காலையில் அதை ஊற வச்சுட்டு அப்படியே அதை என்ன பண்ணோம்னா ஈவினிங் வரைக்கும் அதிலேயே ஊறணும். ஊறின பிறகு 1 ஹவர் அப்படியே என்ன பண்ணணுமா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அதை ஆறின பிறகு அதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த சக்கையெல்லாம் நல்லா பிழிஞ்சு அதை எடுத்துகிட்டு அதை நீங்கள் இப்போ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அந்த ஜூஸை எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷாம்புவை கரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அர்ஜென்ட்டு அப்படின்னா இந்த ஷாம்பு இது நீரில் கரையும் தன்மைக்கு மாற்றுறதுக்கு 100 மில்லிக்கு இந்த அளவில் உண்டான ஷாம்பு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 மில்லி இல்லைனா ஒரு 15 மில்லின்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோமியம். இது எப்படின்னா ஒரு மாத வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இப்போ பயிர்களுக்கு கோமியம் தேவைப்படாது. ஒரு மாத வயசு இருக்கிற இதுக்கு மட்டும்தான் ஒரு டேங்குக்கே பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தான் நம்ம அதை பயன்படுத்தணும். அப்படி ஒரு மாதம் வயசு இருக்கிற செடிகளுக்கு இதை நீங்கள் இந்த கற்பூர கரைசலை தயார் பண்ணும்போது தேவை அப்படின்னீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் வேணால் அதில் ஊற்றிக்கலாம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் கோமியத்தை சேர்க்கறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம் இது 2 விதம் இருக்குதுங்க. அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா அதாவது மெயினாக நம்ம இந்த சாமிக்கு ஏற்றக்கூடிய இந்த கற்பூரத்தை தாங்க இதை பயன்படுத்தணும். ஒரு சிலர் பச்சை கற்பூரம்வாங்க. பச்சை கற்பூரத்துக்கு வேலையே கிடையாதுங்க. அது வேலையே செய்யாது. இது 2 வகை இருக்குங்க. ஒன்று எப்படின்னா அந்த நம்ம அந்த கற்பூர மர பட்டைகள்லேருந்து அது எடுக்கக்கூடிய ஒரு கற்பூரம். இப்போ நம்ம இந்த ஆர்டிஃபிஷியலாக தயார் பண்ணக்கூடிய இந்த கற்பூரம் அதுதாங்க இது. உங்களுக்கு எது வசதியோ அது வாங்கிக்கலாம். இதை கரைக்கிறதுக்கு ஒரு சால்வெண்ட் வேணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த நீலகிரி தைலம் அந்த மாதிரி இந்த எத்தனால் இந்த மாதிரி ரொம்ப இருக்குங்க. அதாவது இந்த கற்பூரம் எப்படின்னா தண்ணியில் கரையிற மாதிரி இருந்தால் இதுங்களுக்கு வேலை இல்லை. அது கரையாதுன்றதுனால இதை கரையிற அளவுக்கு ஊற்றினா போதும். அதை எப்படி அதை கரைக்குதுன்றதை நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்புத்தூள், மஞ்சத்தூள் இதுவும் 1 ஸ்பூன், அதாவது ஒரு டேங்க் அளவு. இது தாங்க இதுக்கு உண்டான தேவையான அந்த பொருள்கள். இது எப்படின்னா 2 முறை இருக்குங்க. அதாவது 15 லிட்டரு தண்ணி இதுக்கு உண்டான தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இதை கரைச்சி இதிலையே இதில் ஊற்றிக்கிறதும் ஒரு வழி. இன்னொரு வழி எப்படின்னா இதில் எப்படின்னா பாதிக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ முதல்ல இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா நம்ம அதாவது நீரில் கரையும் தன்மைக்கு மாற்றி இதில் உள்ளே நம்ம ஊற்ற போகிறோம். இந்த டேங்க்கு இது ஷாம்பு, இது கட்டியாக இருக்குங்க. இதை கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி அதை கரைச்சோம்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக அது இந்த வேப்பெண்ணெயில் நம்ம ஊற்றுறோம். இதில் இருக்கிறது 100 மில்லி ஒரு டேங்குக்கு உண்டான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்துருச்சு பாருங்கள். நீரில் கரையும் தன்மைக்கு வேப்பெண்ணெய் பக்காவாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமியம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது 1 மாத வயசு இருக்கக்கூடிய இப்போ பயிர்கள்ன்றதுனால கோமியம் 1/2 லிட்டர் நம்ம அதில் ஊற்றுறோம். இதுலேயும் ஊற்றிக்கலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் இந்த டேங்க்லேயும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு டேங்குக்கு 1 மாத வயசு இருந்ததுன்னா 10 கிராம், அப்படி இல்லைன்னா
ஒரு 20 நாள் வயசு, ஒரு 15 நாள் வயசு இருக்கிற பயிர்களுக்கு பூச்சி தாக்குதல் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும்னா பாதி அளவு, அதாவது 5 கிராம் இது வந்து நம்ம சால்வெண்ட்டு கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. ஏன்னா நீலகிரி தைலமெல்லாம் விலை அதிகம், அது கொஞ்சம் பார்த்து நம்ம எக்கனாமிக்காக அதை பயன்படுத்தணும். பார்த்தீங்களா கிளியராக வந்துச்சு பாருங்கள், கிளியராக. நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கிறேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றலாம். ஏன்னா வேப்பராகும், கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். உள்ள ஊற்றிட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த இது வந்து எப்படின்னா சுண்ணாம்பு தூள் கிடைக்கல சார் ஒருத்தர் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஈரமான நம்ம வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கிடைச்சதுன்னா ஒரு கோலி குண்டு சைஸு, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தூளாக கிடைச்சதுன்னா இது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், முதல்ல இந்த வேப்பெண்ணெயை நீரில் கரையும் தன்மைக்கு மாற்றிட்டோம். அப்புறம் கோமியம் ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கற்பூரத்தை வந்து நீரில் கரையும் தன்மைக்கு வந்து இந்த நம்ம சால்வெண்ட்டை வச்சு வந்து நம்ம அதை கரைச்சிட்டோம். அதாவது இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஏற்கனவே வந்து இது வரைக்கும் பாதி அளவுக்கு இதுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அளவை வந்து இதில் ஊற்ற போகிறோம். எதுக்கு இந்த டீ வடிகட்டி ஏன் வச்சுருக்கிறேன்னா, இந்த கரையா நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு அது ஃபில்டர் ஆகிடும். இதுலேயும் ஒரு ஃபில்டர் இருக்குது உள்ளேயும். ஆனாலும் வந்து நம்ம இதை வச்சு இப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். எதுக்குன்னா உங்களுக்கு வந்து நாசலில் வந்து அடைக்காதுங்க. ரெண்டாவது வேப்பெண்ணெய் ஒரிஜினலாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து வேப்பெண்ணெய் ஒரிஜினலாக இல்லைன்னா இந்த ஃபார்முலா கரெக்டாக வேலை செய்யாதுங்க. ஒரு சிலர் நாசல் இல்லாத ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் அந்த ஃபில்டர் வழியாகவே ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா மஞ்சத்தூள் கூட வந்து மொத்தம் கரையாதுங்க. ஏன்னா நம்ம மாவு அரைக்கும் போது அதை மஞ்சத்தூளை வந்து தூளாக அரைக்கும் போது ஒரு சிலதெல்லாம் நிற்கும். அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா இந்த ஃபில்டர் கூட ஒரு சரியான முறையில் இல்லைன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு என்ன ஆகும்னா உங்களுக்கு போயிட்டு வந்து அடைக்கும். அது நாசலில் சிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து வேலை கட்டு போயிடும். இது உடனே தயார் பண்ணி உடனே ஸ்ப்ரே பண்ணுறதுங்க. இதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் வந்து இதை நான் செஞ்சு தரேன் நீ செஞ்சு தரேன்னு யாருன்னா சொன்னாலும் உங்களுக்கு வந்து அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காதுங்க. இது விவசாயிகள் எப்பவுமே வந்து எந்த ஒரு இயற்கை விவசாயியாக இருந்தாலும் அவனே அந்த விவசாயத்துக்கு தேவையான அந்த இடுபொருள்கள் அவனே தயார் பண்ணால் மட்டும்தாங்க லாபம். வெளியில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விவசாயத்தை பண்ண முடியாது இயற்கை விவசாயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாதிக்கு ஊற்றுனாங்க. இப்போ இந்த மீதிக்கு ஊற்றும் போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்குங்க. உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து நெல் பயிர், மாமரம், இந்த கொடி வகை காய்கறிகள் இதுக்கெல்லாம் வந்து அதை எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்றதை நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ஹோல்ஸ் இருக்கக்கூடிய நாசல் ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி வந்து 4 ஹோல்ஸ் இருக்கக்கூடிய நாசலும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் வெளியில் வரும். 3 ஹோல்ஸ் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஒரு சில நேரத்தில் 4 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல் பயிரில் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா எதனா அந்த பூச்சிகள் இருந்தாலும் ஓடிடும் இதில். ரெண்டாவது இந்த நாற்றாங்காலில் நாற்று இருக்கும் போதே வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அதில் சார்வூஞ்சும் பூச்சிகள் தான் வர முடியும். அதில் வந்து எப்படியும் கடிச்சு சாப்பிட்ற பூச்சி வராது. ஏன்னா அது நிற்கிறதுக்கு வந்து அந்த நாற்றுக்கு வந்து வலு இல்லை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த சார்வூஞ்சும் பூச்சிகள் தான் வரும். ரெண்டாவது நீங்கள் வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த குருத்து பூச்சி, அப்புறம் இலை சுருட்டு பூச்சி, அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த புகையான், இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து முற்றிலும் வந்து அது தவிர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து அந்த கதிர் வரக்கூடிய நேரத்தில் இதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இது வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரே ஈவனான நெல் கதிர்கள் வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வளர்ச்சி ஊக்கி ப்ளஸ் வந்து நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாக வந்து இது கொண்டு வரதுனால நன்மை செய்யும் பூச்சிகளினுடைய எண்ணிக்கையை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா நீங்கள் வந்து 10 கோடி கொடுத்தா கூட நம்ம வயலில் கொண்டு வந்து நம்ம அதை விட முடியாதுங்க. ஆனால் வந்து இந்த கற்பூர கரைசல் மூலமாக தாராளமாக அதை கொண்டு வரலாம். இது மாமரங்களுக்கு அது வந்து என்ன பண்ணோம்னா இப்போ உங்களுக்கு காய் பறித்த உடனே கவாத்து பண்ணணும். அதாவது வெயில் காலத்தில் வந்து கவாத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இதை வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு சில மரங்கள், அதாவது இந்த ருமானி, இந்த பெங்களூரா, இந்த மாதிரி அந்த இது அதாவது பழங்களுக்கும் காய்க்கும் ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய இந்த ரகங்களில் வந்து இந்த ஆடி மாதத்தில் கூட வந்து உங்களுக்கு பூ வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகங்க. இந்த கற்பூர கரைசலை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா பல மரங்கள் வந்து இந்த பெங்களூரா, இந்த ருமானிலாம் வந்து உங்களுக்கு அதனுடைய காய்ப்பு, அதாவது வந்து பூக்கள் வந்து ஃபுல்லாக பாம் ஆகும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பூ வந்து உண்டாகிறதுக்கு உண்டான ஹார்மோன்ஸை வந்து தூண்டக்கூடிய வேலை வந்து இந்த கற்பூர கரைசலுக்கு வந்து உங்களுக்கு அது இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா
இந்த புளிய மரங்களுக்கும் கொடுக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வரக்கூடிய அந்த தன்மை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். இதுங்களுக்கும் கொடுக்கலாம். இதுக்கு எப்போ கொடுக்கலான்னா உங்களுக்கு ஜூலை மாதம் தான் பூ ஸ்டார்ட் ஆகும். அதாவது இலைகள்லாம் உதிர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், துளிர் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பூ ஸ்டார்ட் ஆகும். அந்த துளிர் வரும்போது நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதிகப்படியான பூவை வந்து நீங்கள் அதில் வர வைக்கலாம். இந்த கீரைகள் பார்த்திங்கன்னா இதனுடைய வாழ்நாளே பார்த்திங்கன்னா ஒரு 25 நாளில் என்ன பண்ணணும்னா, அதாவது விதைச்சி களை வெட்டி வளர்த்து 25 நாளில் நம்ம வந்து அதை என்ன பண்ண அறுவடை பண்ணணும். அதனால் இதில் என்ன இப்போ ஒரு பிரச்சனைன்னா அதிகப்படியான இந்த நோய் தாக்குதல். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மீன் அமிலத்தை வந்து அதாவது ஒரு தடவை வந்து அது வெறும் கற்பூர கரைசல், ஒரு தடவை வந்து இந்த மீன் அமிலம், இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு சரியான ஒரு அந்த கீரைகளினுடைய இலைகள் வந்து சைஸ் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா விற்கிற கட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 25 ரூபா வரைக்கும் விற்கலாம். ரெண்டாவது அந்த பூந்திக்காய் ஜூஸை வந்து இந்த வேப்பெண்ணெயை கரைக்கிறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா இன்னும் நல்ல சரியான ஒரு சைஸில் வந்து உங்களுக்கு அந்த இலைகள் வந்து உங்களுக்கு வரும், அந்த கீரையினுடைய அந்த இலைகள். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் வந்து அதாவது ஒரு ரிச் அப்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் வந்து நல்லா விலை போகும். முடிஞ்ச வரைக்கும் வந்து இயற்கையில் விளைவிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இப்போ பாருங்கள், அப்போ தாங்க லாபம். அது வியாபாரிக்கிட்ட போனால் அவங்கக்கிட்ட போனால் அது வந்து ரெண்டுமே ஒன்று தான், ரசாயனமும் இயற்கையும் ஒன்று தான். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன மார்க்கெட்டாக தாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் விளைவிச்சிட்டு வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லைன்றாங்க. அதனால் நம்மளாக வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. நான் ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி என்னுடைய தேவைக்காக மட்டுமே வந்து இதை கண்டுபிடிச்சிக்கிட்டேன். விருப்பம் இருக்கிறவங்களும் யார் வேணாலும் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். பல லட்சம் பேர் வந்து இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. பலர் வந்து சந்தேகங்களையும் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. அதனால் இது எப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பொருட்களை வச்சு நம்ம வந்து ஒரு பூச்சி விரட்டியை நம்ம ஏன் தயார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இதை தயார் பண்ணேங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க இது. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, வேர்க்கடலில் பார்த்திங்கன்னா வந்து பலருக்கு வந்து இந்த கடித்து சாப்பிட்ற பூச்சிங்க, இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிங்க, வேர்க்கடலில் நீங்கள் இப்போ இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா அதிகப்படியான பூக்கள், அதிகப்படியான விழுதுகள், அதிகப்படியான காய்கள். ரெண்டாவது உங்களுக்கு முதல்ல இருந்து நீங்கள் அந்த பாதி காய் வந்து அந்த பருப்பு பாதி முத்திரை வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாரம் ஒரு தடவை உங்களுக்கு என்ன ஆகும்னா நோயின்றது எதுவுமே வராது, அதுக்கப்புறம் தேவைப்படாது. இந்த வேர்க்கடலையில் வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா செடி நிற்கிறதில்ல. அதாவது செடி வந்து அந்த மெச்சூரிட்டி வரும்போதே என்ன ஆகுதுன்னா செடி செத்து போய் காய் மண்ணில் விட்டு போகுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கற்பூர கரைசலை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா இலைகள் கடைசி வரைக்கும் வந்து பச்சையாகவே இருக்குங்க. அதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வேணால் அதை இது பண்ணி பார்த்துக்கலாம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து என்னுடைய கண்டுபிடிப்பான அந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசலை நீங்கள் பாசன வழியாக ஒரு தண்ணிக்கும் விடும்போது வேர்க்கடலை காயினுடைய சைஸு, எண்ணெய் தன்மை, அந்த சாப்பிட்ற அந்த சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி தென்னை மரங்களுக்கு வந்து இந்த கற்பூர கரைசலை வந்து வேரில் கொடுத்து அது கூட அந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசலை ரெண்டுத்தையும் கொடுத்து அந்த இளநீரை சாப்பிட்டு பாருங்கள், சர்க்கரை போட்ட மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் எப்படின்னா ஒரு செலவில்லாத வழி. அதான் நான் சொன்ன மாதிரி வேப்ப மரங்கள் வந்து நம்ம வயல் பக்கத்தில் அது இருந்ததுன்னா அது வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு அதிலேருந்து நீங்கள் அந்த கொட்டைகளை எடுத்து அதை நீங்கள் செக்காடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப செலவில்லாத ஒரு வழிங்க. கற்பூர கரைசலை ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த தீமை செய்யும் பூச்சிகள் பாதிக்கப்பட்டு ஒடுங்கிடும். அப்படியே நம்ம நோய் வந்த மாதிரி உட்காந்துரும். அதை சாப்பிட்றதுக்கு மெயினாக வரும். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் நம்ம வந்து அந்த நன்மை செய்யும் பூச்சிகளை இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். எதனாலன்னா இப்போ ரசாயனத்தை நீங்கள் வந்து இப்போ பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி வந்து ரெண்டுமே செத்து போகுதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடம் வந்து வெற்றிடம் ஆயிடுது. அப்போ இது வந்து எப்படின்னா தீமை செய்யும் பூச்சிகளுடைய எண்ணிக்கை தாங்க அதிகம். எப்போவுமே நன்மை செய்யும் பூச்சிகளை விட இதுதான் அதிகம். அதனால் இதை நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா கஷ்டம். அதுக்காக நம்ம நன்மை செய்யும் பூச்சிகளையும் கொண்டு வந்துடுறோம். இதுவும் வந்து நமக்கு அது கண்ட்ரோல் ஆகிடுது, அதாவது தீமை செய்யும் பூச்சிகள். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பயன்படுத்திக்கலாம். இது எல்லாருக்கும் வந்து இப்போ பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு நான் கண்டுபிடிச்சி வந்து ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. அதனால் பல விவசாயிகள் வந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. மெயினாக எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா எள், உளுந்து, இந்த வேர்க்கடலை, இந்த மாதிரி விவசாயிகள் தான் அதிகமாக வந்து என் தொலைபேசியில் வந்து வராங்க. அவங்களுக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேங்க. நான் வந்து சாதாரண விவசாயி, என்னை பற்றி சொல்லணும்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய இன்னொரு அந்த கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாலில் கடலை புண்ணாக்கு கரைசல்னு சொல்லிட்டு பூ உதிராமல் இருக்கிறது, இந்த மாமரங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்கு வந்து பூ உதிராமல் இருக்கிறதுக்கு வந்து
அதாவது இந்த கொடி வகை காய்கறிகள், இந்த கோவக்காய், அந்த மாதிரியான அந்த பந்தல வகை காய்கறிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பூ வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் கடலை புண்ணாக்கு கரைசல்ன்றது ரொம்ப இதுவாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த வரப்புகளுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஒரு களைக்கொல்லியை ஒன்றை வந்து அதை கண்டுபிடிச்சேங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கிளைசால்னு சொல்லுவாங்க பாருங்கள், வரப்பில் அந்த பில்லு செத்து போகிறதுக்கு, அந்த மாதிரி வந்து இயற்கையிலேயே ஒன்று வந்து நான் கண்டுபிடிச்சேன். அதை நான் வளர்ச்சி ஊக்கியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அதில் போனேன். ஆனாலும் வந்து அது என்னாச்சுன்னா எனக்கு இந்த ரிசல்ட் வந்து அது கிடைச்ச உடனே ஒரு 10லேருந்து ஒரு 15 ரூபா செலவாகுதுங்க அதனுடைய இது. அது வந்து இன்னும் கொஞ்சம் அது ப்ராசஸில் இருக்குது, அதாங்க விஷயம். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இந்த பூக்கள், இந்த சம்பங்கி, இந்த கனகாம்பரம், இந்த ரோஜா, இந்த மாதிரி மலர்பயிர்கள், மல்லி, இதை செய்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னா பூனுடைய சைஸ் அந்த அப்பியரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்காக வந்து அதிவேக வளர்ச்சி ஊக்கின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேங்க. அதாவது இயற்கையிலேயே இது ஒரு சில இந்த இயற்கை இந்த வளர்ச்சி ஊக்கிகளை வச்சு ஒரு இது ஒன்று வந்து அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து தமிழ்நாடு தென்னை விவசாய சங்கத்தினுடைய தலைவராக சற்று ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக இருந்து வருகிறேன். தென்னையை பொறுத்தவரையிலே நான் ஒரு 40 ஏக்கர் இந்த பகுதியில் விவசாயம் செய்து வருகிறேன். தென்னை மரத்தை பொறுத்தவரையிலே தென்னம்பிள்ளை நட்டதிலிருந்தே பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். தென்னம்பிள்ளை வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா பூஞ்சான நோய் வரும். பூஞ்சான நோய் வந்து குருத்து அழுகி போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா காண்டாமிருக வண்டு ஒரு ஆடு மாடு பண்ணுற சேதத்தை விட அதிகமான அளவில் தென்னை மரங்களை சேதப்படுத்தும். தென்னை கன்றுகளையும் மட்டும் அல்லாமல் மரங்களையும் அது மேலே ஏறி அது இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா ஒரு கூடு கட்டி ரவுண்டாக பஞ்சாக வெளியில் தள்ளும். அந்த பஞ்சு தள்ளுறதை பார்த்து தான் நம்ம வண்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வண்டு வந்து சாதாரணமாக ஒரு தோப்புக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு 50 மரத்துலேருந்து 100 மரம் வரைக்கும் சேதப்படுத்திடும். அதை உடனடியாக நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் ஆமணக்கு கொட்டையை போட்டு அந்த ஆமணக்கு கட்டையை டெய்லி கலக்கி விட்டு அதில் கொஞ்சம் ஈஸ்ட்டை போட்டோம்னு சொன்னால் அதில் வந்து அது அந்த இதால் கவரப்பட்டு அந்த வாசத்தால் கவரப்பட்டு அந்த வண்டுகள் அனைத்துமே வந்து அந்த பானைக்குள்ளே விழுந்துடும். பானையில் விழுந்து ரெக்கை நனைஞ்சு போச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அது வெளியில் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு படுத்தலாம். அடுத்தது இளங்கன்றுகளாக இருக்கிற இடத்துல சணப்பு விதையை அரைச்சி சணப்பு விதை மேலே வந்துருச்சுன்னா அந்த காண்டாமிருக வண்டு சுற்றி வரும்போது அதனுடைய ரெக்கைகள் பாதிக்கப்படும். அதை சுற்றி வரும்போது ரெக்கைகள் பாதிக்கிறதுனால அந்த சணப்பு விதைக்கிற தோப்பில் அதிகமான பாதிப்பு இருக்காது. 80 விழுக்காடுலேருந்து 90 விழுக்காடு அதை கட்டுப்படுத்த முடியும். அடுத்தபடியாக வந்து இப்போ வந்து உயிரினங்கள் மூலம் அளிக்கிறது பயாலஜிக்கல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு பூச்சி இருக்குது. அந்த பூச்சியை அந்த தோப்பில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முட்டை பருவத்திலையும் லார்வா பருவத்திலையும் இருக்கக்கூடிய காண்டாமிருக வண்டுகளை சுத்தமாகவே அழிச்சிடும். அதை அந்த வண்டுகளுக்குள்ளே முட்டையும் அந்த லார்வா பருவத்தில் இருக்கக்கூடிய காண்டாமிருக வண்டையும் சுத்தமாக அழிச்சிடும். இந்த வெள்ளை ஈன்னு இப்போ புதுசாக கேரளாவில் வந்துருக்கு. அந்த ஈயோட பாதிப்பு அப்படின்னா தென்னை மட்டைகளில் வந்து முட்டையிட்டு அது வந்து அந்த தென்னை ஓலை பூரா கருப்பாக போயிடும். அதை கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு 4-5 மட்டை வந்துருச்சுன்னா வர்ற பாலையில் குறும்ப பிடிக்காது. அந்த பூச்சிக்கும் இப்போ பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மூலமாக வேளாண்மை துறையில் ஒரு பூச்சி கொடுக்குறாங்க. அந்த பூச்சியை வந்து அந்த தென்னை மட்டையில் வச்சு ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இந்த பூச்சி அதிகமாகி அந்த பூச்சியினுடைய ஆரம்ப பருவத்தை சுத்தமாக அழிச்சிருது. அதனால் அது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது. இப்போ வேளாண்மை துறை மூலமாக நிறைய கொடுத்துருக்குறாங்க. எலிகள் மூலமாக அதிக தொந்தரவு தென்னை மரத்தில். எலிகளுடைய தொந்தரவுக்கு வந்து இந்த ரோடா கேக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய எலிக்கு மருந்து கொடுத்து இந்த மரத்தில் ஏற முடியாத அளவுக்கு அந்த அந்த மருந்து எலி சாப்பிட்டுச்சுன்னா பேரலைஸ் மாதிரி வந்துடும். அதுக்கு மரம் ஏற முடியாது, அப்படியே கீழே தவந்துக்கிட்டே இருக்கும். அது காக்கா குருவி பார்க்குறது அதை கொத்தி சாப்பிட்றோம். அப்போ வந்து எலிகள் மூலமாகவும் அதிக தொல்லை இருக்குது. மரநாய்கள் ரொம்ப அதிகமான தொல்லை. ஒரு மரநாய் ஒரு 100 ஏக்கருக்கு ஒரு மரநாய் இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு 100 தேங்காயை சாப்பிடும் அது. அப்படி மரநாயுடைய தொந்தரவும் இந்த பகுதியில் டெல்டா பகுதியில் இருக்குது, நிறைய இருக்குது. இதையெல்லாம் விட தஞ்சாவூரை பொறுத்தவரை டெல்டா பகுதியை பொறுத்தவரையில் தஞ்சாவூர் வாடல் நோய் என்ற ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோய் வந்து இது வரைக்கும் அந்த வேளாண்மை துறையில் அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலை. ஆரியோஃபங்கின்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அந்த மருந்து இது வந்து கொஞ்ச நாள் கட்டுப்படுத்துச்சு, அதுக்கப்புறம் கட்டுப்படவே இல்லை. ஆரியோஃபங்கின் போட்டாலும் சரி, என்ன மருந்து போட்டாலும் சார்வடியும் நல்லா காய்க்கும் போதே பட்டு போயிடும் மரம். அதுக்கு போடோ மிக்சர்னு ஒரு மிளவை, அதில் வந்து மயில் தூத்தத்தையும் சுண்ணாம்பையும் கலந்து சமவிதமாக கலந்து பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணி எந்தெந்த மரத்துலலாம் பாதிச்சிருக்கோ சார்வடிகிற மரத்தை பட்டையை செதுக்கி விட்டு தடவி ஃபுல்லாக விட்ருவோம். 2 அடி நீளத்துக்கு தடவி விட்ருவோம். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்தில் சாகிறது, ஒரு 2 வருஷத்தில் சாகும். மொத்தத்தில் வந்து அதை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வருஷம் படுறதா இன்னும் 2 வருஷம் கழித்து படுற மாதிரி பண்ணலாம். ஆக அந்த ஆரியோஃபங்கின்
மாதிரி ஏதாவது நல்ல ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா வேளாண்மை துறையில் தென்னை விவசாயிகளுக்கு மிக உதவியாக இருக்கும். இந்த வியாதி வந்து அதிகமாக டெல்டா பகுதியில் இருக்கிறதுனால இது தஞ்சை வாடல் நோயின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கேரளா மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊருக்குமே, கோயம்புத்தூர் பக்கம் எல்லா பக்கமுமே இந்த நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதனால் இது தஞ்சாவூர் வாடல் நோயின்னு சொல்ல வேண்டியதில்லை. வாடல் நோய் இதுக்கு அவசியமாக அரசாங்கம் நிறைய நிதி ஒதுக்கி இதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கணும். தென்னையை பொறுத்தவரையில் அனைத்துமே வந்து காசாக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விளைபொருள் அது. தாவரத்திலே வந்து அனைத்தையுமே காசாக்கக்கூடிய ஒரு தாவரம்னா தென்னை மரம் தான். அதனால தான் கற்பக விருட்சம்னு சொல்லுவோம். அந்த கற்பக விருட்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காயிலேருந்து உரிக்கக்கூடிய உரிமட்டை, அப்புறம் அந்த தேங்காயை தாங்குகிற கொட்டாங்கச்சின்னு சொல்லக்கூடிய அந்த செல்லு, அதை எடுத்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்பை மட்டைன்னு சொல்லுவோம், குரங்கு மட்டை, அப்புறம் வந்து ஓலை, அனைத்துமே வந்து மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். அத்தனையுமே பணமாக்கக்கூடிய ஒரு பொருள். இதற்கு தேங்காயை மட்டும்தான் நாங்கள் விற்க முடியுதே தவிர மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு நாங்கள் ஒரு பட்டுக்கோட்டையில் ஒரு வளாகம் ஒன்றும் அமைத்து தர கேட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கல, அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. கேரள அரசை பொறுத்தவரையிலே மதிப்பு கூட்டி தேங்காயை விற்பதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது போன்ற வளாகங்கள் அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக விவசாயிகள் பயனடைகிறார்கள். தமிழ்நாடை பொறுத்தவரையில் தேங்காய் விளைகிற மாவட்டம் என்பதே மிக குறைவு. 13 மாவட்டத்தில் தான் தேங்காய் விளையுது. அந்த 13 மாவட்டத்திலையுமே அவங்க வந்து இது போன்ற வளாகங்களை அமைத்து தென்னையை மதிப்பு கூட்டி விற்பதற்கு அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் செய்ய வேண்டும். தேங்காயை பொறுத்தவரையிலே தேங்காயை உடைத்து கொட்டாச்சியை எடுத்துக்கொண்டோம்னால் கொட்டாச்சி வந்து கார்பனுக்கு பயன்படுகிறது. கார்பன் வந்து பேட்டரியில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ராடாக இருக்கக்கூடிய அந்த கார்பன் பேட்டரிக்கு மிகவும் முக்கியமான ஒரு மூலப்பொருள். கயர் பித்து என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உருமட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய கயர் பித்து வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதில் கிடைக்கக்கூடிய நார் அருமையான ஒரு மேட்டை தயார் பண்ணுவதற்கும் படுப்பதற்கான மெத்தைகள் தயார் பண்ணுவதற்கும் இதெல்லாம் கார் சீட்டு மற்றும் சோபாக்கள் செய்வதற்கும் முக்கியமாக பயன்படுது. அதோடு மட்டுமல்ல, பச்சை தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் பால் வந்து அதிகமான விலைக்கு அரபு நாடுகளிலே விற்கப்படுகிறது. இதெல்லாமே இப்போ வந்து தேங்காயிலிருந்து பதநீர் எடுத்து அதிலிருந்து ஜீனி தயார் பண்ணி விற்றா அந்த ஜீனி வந்து சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு உணவு அது. அந்த நீராக இறக்குறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான எந்த வழிகாட்டுதலும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் நீராக இறக்குனா லோக்கலில் தான் விற்கணும், லோக்கலில் விற்றா போலீஸ் பிடிச்சிக்குவோம், படங்கள்னு சொல்லி அதை பிடிச்சிக்குவாங்க. அதனால் சரியான அரசாங்கம் வழிகாட்டி எங்கள் தென்னையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை மதிப்பு கூட்டி விற்பதற்கு நல்ல ஒரு ஏற்பாட்டை, நல்ல வழிமுறையை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 1000 விவசாயிகள் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தி, அதன் வாயிலாக கொச்சின் போர்டுக்கு நம்மளுடைய விண்ணப்பத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு தென்னை மரத்திற்கும் உரமாகவும், அப்புறம் வந்து இடுபொருளாகவும், இன்னும் மற்ற இருக்கக்கூடிய தென்னங்கன்றுகளாகவும் பலவிதமான உதவிகளை அந்த கொச்சின் போர்டு மூலமாக செய்கிறார்கள். அதற்கு நம்முடைய சங்கம் வேண்டும், அந்த சங்கத்திற்கு பதிவு வேண்டும். அது அப்படி பதிவு செய்தால் அரசாங்கத்தின் மூலமாக கயர் போர்டு மூலமாகவும் கொச்சின் போர்டு மூலமாகவும் நிறைய சலுகைகள் நமக்கு கிடைக்கிறது. சொட்டு நீர் பாசனத்திற்கு 75% மானியத்திலே சொட்டு நீர் பாசனம் செய்து தருகிறார்கள். சொட்டு நீர் பாசனத்தில் மூலமாகவே உரங்களையும் செலுத்தலாம், பூச்சி மருந்தையும் செலுத்தலாம். தனியாக ஊழியர்கள் ஆள் தேவையில்லை. மிகவும் பராமரிப்பு செலவு குறைகிறது. ஆகவே ஒவ்வொரு பகுதியிலும் சங்கத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சங்கம் அமைப்பதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய தொலைபேசி தொடர்பு கொண்டு கேட்டால் நான் அதுக்கான முழு விளக்கத்தையும் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.